தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் மதுரை மாவட்ட வட்டக்கிளை சார்பில் 10வது வட்டக்கிளை பேரவை. தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் மதுரை மாவட்ட வட்டக்கிளை சார்பில் 10வது வட்டக்கிளை பேரவை மதுரை மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்க கட்டடத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வட்டக்கிளை தலைவர் முருகன் தலைமை வகித்தார். வட்டக்கிளை துணைத் தலைவர் சுரேஷ் வரவேற்புரையாற்றினார். மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஜஸ்டின் சம்பத்குமார் அஞ்சலி தீர்மானத்தை வாசித்தார். முன்னதாக நடைபெற்ற பேரணியை மாவட்ட செயலாளர் மனோகரன் தொடங்கி வைத்தார். வட்டக்கிளை செயலாளர் அழகேந்திரன் செயலாளர் அறிக்கையை வாசித்தார். வட்டக்கிளை பொருளாளர் செந்தில் பாண்டியன் பொருளாளர் அறிக்கையை தாக்கல் செய்தார். தொடர்ந்து அறிக்கைகள் மீது விவாதம், புதிய நிர்வாகிகள் தேர்வு ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்றன. இதில் புதிய நிர்வாகிகளாக பொருளாளராக ரமேஷ், வட்டக்கிளை இணைச் செயலாளராக சுரேஷ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். வட்டக்கிளை செயற்குழு உறுப்பினர்கள் தீர்மானங்களை முன்மொழிந்தனர். முன்னதாக பேரவை கூட்டத்தில் மாவட்ட தலைவர் மணிமாறன் தொடக்க உரையாற்றினார். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஊழியர் சங்கத்தின் மாவட்ட பொருளாளர் மூர்த்தி, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மதுரை மாவட்ட வடக்கு வட்டக்கிளை பொருளாளர் பிரதீப், முன்னாள் மாவட்ட செயலாளர் சோலையப்பன், கிழக்கு வட்டக்கிளை செயலாளர் நாகராஜன், தமிழ்நாடு சாலை ஆய்வாளர் சங்கத்தின் மதுரை மாவட்ட தலைவர் செல்லப்பாண்டி மற்றும் துறைவாரிச்சங்க, தோழமைச்சங்க நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கினர். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்க மாநில பொருளாளர் தமிழ் நிறைவுரையாற்றினார். வட்டக்கிளை இணைச் செயலாளர் கருணாநிதி நன்றியுரையாற்றினார். பேரவைக் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.